ஹே கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐக்யூவில் வந்து இப்போ புதுசாக லான்ச் ஆக போகிற ஐக்யூவோட Z10 Z10 Xன்ற இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வர ஏப்ரல் 11th வந்து கண்டிப்பாக லான்ச் ஆகுது. நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இவங்க இன்க்ளூட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கண்டிப்பாக வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபெமிலியரான ஃபோனாக இருக்க போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டே டு டே யூசேஜுக்கு கண்டிப்பாக வந்து நல்லா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அது வெரிஃபை ஆச்சுன்னா ₹500 வந்து ஆஃப் ஆகும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா. அண்ட் தென் ஃபுல்லி லோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 7300 mAhக்கான பேட்டரி பேக்கப் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ்க்கான பேட்டரி பேக்கப்பாக இருக்க போது கண்டிப்பாக வந்து நமக்கு வரும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதோட டிசைன் பார்க்குறதுக்கு நமக்கு சிமிலராக அந்த ஐக்யூவோட Z9S Pro வந்துச்சு இல்லையா? ஸோ அதே டிசைன் மாதிரி தான் இருக்குது. டிசைன்னா அந்த பேட்டர்ன்ஸ்லாம் பின்னாடி பார்க்குறப்ப அண்டு அதில் வந்து சைடில் வந்து மாடியூல் வந்து கேமரா மாடியூல், இதில் வந்து நமக்கு சென்டராக சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ ரியல்மியில் வரக்கூடிய எல்லா மாடல்ஸ்லையுமே இந்த மாதிரி தான் வந்து சென்டராக வந்து வந்திருக்கு. அண்ட் தென் இதில் ஒரு ப்ளஸ்ஸாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழே ஸ்பீக்கர்களும் அண்டு சிம் ஸ்லாட்டுமே வந்து கீழே கொடுத்துட்றாங்க. ஸோ சைடில் நமக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு ரிலீஸ் ஆகும். ஸோ இதில் வந்து ஸ்பீக்கர் சைஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து இப்போ வந்து நிறைய ஃபோன்ஸ்லாம் இது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் இதோட பேட்டரியை பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு 7300 mAh பேட்டரி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் ஒரு 5000 இல்லை 5300 அது போல் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணுறப்ப இவ்வளோ வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எனக்கு இது மட்டும் பார்த்தீங்கன்னா 27 ஹவர்ஸ் தான், இது வந்து 52 ஹவர்ஸ் தான். ஸோ டபுள் தி டைம்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா 5000லேருந்து இது ஒரு 2300 mAh தான் எக்ஸ்ட்ரா. அதில் வந்து நமக்கு டபுள் தி டைம் வந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அது மட்டும் இது பண்ண முடியல. வீடியோ ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங்க்கு 5 ஹார்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது மேபி வந்து வாய்ப்பு இருக்குது 8.3 ஹார்ஸ்ன்றது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ 5 ஹார்ஸ் ஓகே, 5000க்கு 5 ஹார்ஸ். இது வந்து கூட வந்து ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அதுமாரி போட்டுக்கலாம். பட் இது மட்டும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு இல்ல. பீயிங் வாட்சிங்னா பார்த்துட்டே இருக்கிறப்ப 7 ஹார்ஸ் 17 ஹார்ஸ் தான், இது வந்து 35 ஹார்ஸ் தான். ஓகே, நல்லா இருந்துச்சுன்னா ஓகே தான். பட் எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஃபோனாக வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்களாம். ஒரு பென்னோ பென்சிலோ வச்சு நிறைய வீடியோ டெக் சேனல்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த சைஸ் தான் ஸ்லிம்மாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.9 இன்ச்சஸ்க்கான திக்னஸ் அப்படி சொல்லலாம். அண்ட் சென்டிமீட்டரில் பார்க்குறப்ப ஒரு 0.789 சென்டிமீட்டர்ஸ் வந்து நம்ம வந்து வந்துடும். அண்ட் தென் ஒரு 90 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்பயும் ஐக்யூவில் பொறுத்த வரைக்கும் ஒரு 80 வாட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இதில் வந்து 90 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடாப்டர் என்ன வரப்போகுது தெரியல. மேபி வந்து அடாப்டர் எனக்கு தெரிஞ்சு 80 வாட்ஸாக தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் இது சார்ஜ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் 1 ஹவர் கண்டிப்பாக எடுத்துக்கும். ஏன்னா வந்து பெரிய பேட்டரின்றப்ப அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். அண்ட் தென் ஐக்யூவோட பொறுத்த வரைக்கும் இது ஒரு கேர்வியான டிஸ்பிளே மாதிரி எனக்கு தெரியுது லைட்டாக பார்த்தா. அண்ட் தென் இவங்களோட லைட் வெயிட்டில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு 7300 mAh பேட்டரி கொடுத்து 200 கிராமுக்குள்ளேயே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். ஏன்னா நான் வந்து என்ன நினச்சேன்னா ஒரு 250 கிராம்ஸ் ஆச்சு வரும். ஏன்னா 2000 mAh பேட்டரி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்ட்டு நினச்சேன். பட் 200ன்றது கண்டிப்பாக ஒர்த் இட் தான். ஸோ 100, 200ல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஸோ இதெல்லாம் இவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் தான். ஸோ எந்த அளவுக்கு ட்ரஸ்டபுளாக இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நாம கூட அப்கிரேட் பண்ணி போடலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸரான இந்த செக்மெண்ட்டில் ஸ்னாப்ட்ராகனோட 7S Gen 3 அப்படின்ற இந்த ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு தரமான ப்ராசஸர். இது ஒரு அண்டர்ஸ்கோர் கிட்டத்தட்ட ஒரு 8 lakhs மேலே வந்து வரும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐக்யூவோட Z10 அண்ட் இதில். ஸோ இதில் வந்து நமக்கு ஸோ இதில் ஏதோ வந்து போர்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க பொழுது. ஏன்னா இதுவும் அதே ப்ராசஸர் தான். இதில் 8 lakhs மேலே தான் வருது. இது 8,20,000 மேலே வந்து வருது அண்டர்ஸ்கோர். இதில் கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7400 வந்து வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 7 lakhs மேலே வந்து அண்டர்ஸ்கோர் வந்து வரும். அதுவும் ரீச்சபிள் ஒரு 8 lakhs கிட்ட தான் வந்து வரும். இதில் வந்து ரேம் வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வேரியண்ட் 12 GB ரேமு 256 GB ரோமு. ஸோ 12 GB + 12 GB அப்படி சொல்லுவாங்க. 12 GBன்றது தான் வந்து இதில் ஆக்சுவல் ரேம். 12 GB வந்து எக்ஸ்டெண்டபிள் ரேம், அதாவது விர்ச்சுவல் ரேம்னு சொல்லலாம். அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கவே தேவையில்ல. 12 GB ரேமே நமக்கு எனஃபாக இருக்கும். நீங்கள் விர்ச்சுவல் ரேம் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அது என்னன்றது நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நீங்களே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரே வேரியண்ட் இருக்கிறது தான் கொஞ்சம் வந்து நமக்கு இதுவாக இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கவர் பண்ணி வாங்குறப்ப ஒரு 128ல் ஒரு வேரியண்ட் வச்சுருந்தா கண்டிப்பாக அவங்க வந்து இப்போ பர்ச்சேஸ் ரேட் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் 256 மட்டும்தான் ஒரே வேரியண்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க.
சரி ஓகே. டிஸ்ப்ளேல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில வந்து ஒரு குவாட் கர்வ்டு அப்புட்ன்னா 2 சைடும் கர்வ்டா இருக்க போகுது. ஃபுல்லி கர்வ்டு வந்து இப்ப மோட்டோல வரப்போகுது. இது வந்து ஒரு குவாட் கர்வ்டு. AMOLED டிஸ்ப்ளே அதோட பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு 5000 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் இருக்கு. ஸோ அவுட்டோர்ல தரமா இருக்க போகுது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கேமரா நாட்ச் வந்து இங்க இருக்கு சென்டர்ல செல்ஃபிக்கு. அது மட்டும் டிஸ்டர்ப் பண்ணும் கண்டிப்பா. அத வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் தென் இதோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, 2 கலர் இருக்கு. பிளாக் ஒண்ணு, இது வந்து சில்வர் அப்படின்ற ஒரு சில்வர் கலர். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐக்யூவோட Z9s Pro வந்துச்சு இல்லையா? ஸோ அதே மாடல்ல இருக்கிற டிசைன் மாரியே எனக்கு தோணுது. பட் கேமரா மாடியூல் மட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இதில சென்டரா சர்க்கிளா இருக்கு. இங்க மேல வந்து ரிங் லைட் இருக்கு. மேபி ட்ரிபிள் கேமரா செட்டப்பா இருக்குமான்னு எனக்கு தெரியல. 2 கேமரா நமக்கு விசிபிளா இருக்கு. இன்னொரு கேமரா என்னன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதில கேமரா வந்துரும் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்ட்டு. மேபி அது என்னன்னு தெரியல எனக்கு. பட் நான் சொல்றேன் உங்களுக்கு. 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட ஐஎம்எக்ஸோட 888 882 ஓஎஸ் சென்சார் கேமரா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஐக்யூல இந்த பிரைஸ் ரேஞ்சில வரக்கூடிய ஃபோன்ஸ்ல யூஸ் பண்ற காமனான சென்சார் தான் இந்த சோனியோட ஐஎம்எக்ஸ் 882ன்ற இந்த ஒரு சென்சாரு. ஸோ இது கண்டிப்பா வந்து ஃபோட்டோஸ் அவுட்புட்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பா நல்லா தான் இருக்க போகுது. ஏன்னா ஐக்யூ பொறுத்தவரைக்கும் ஃபோட்டோஸ்ல இந்த பட்ஜெட்ல வரக்கூடிய ஃபோன்ஸ்ல கண்டிப்பா அவங்க வந்து குறைய வைக்க மாட்டாங்க. ஒரு டீசென்ட்டான அவுட்புட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். வீடியோஸுமே என்ன 4Kல கண்டிப்பா வந்துரும் 30 எஃப்பிஎஸ்ல. 60 வருமான்றது டவுட் தான். நெக்ஸ்ட் இதோட ஓஎஸ், ஆண்ட்ராய்டு என்ன குடுக்குறாங்கன்னு சொல்றேன். இதில ஃபன்டச்சோட 15 குடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி 14 இருந்துச்சு. இப்போ வந்து அப்டேட் வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ 15ஓட அப்டேட்டோட வந்துரும். ஆண்ட்ராய்டுமே 15ல வந்து நமக்கு வந்துரும். ஸோ இதில வந்து எந்த ஒரு விஷயம் கிடையாது. இது இல்லாம நமக்கு 17, 16, 17 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து வந்துரும். அண்ட் தென் ஒரு 3 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது கண்டிப்பா வந்து ஐக்யூ பிராண்ட் இருக்கிற வரைக்கும் நமக்கு அப்டேட்ஸ் வந்து குடுத்துட்டே இருப்பாங்க கம்பல்சரி. நான் ஐக்யூவோட நியூ 6 வச்சிருக்கேன். இதுவரைக்குமே எனக்கு வந்து அப்டேட்ஸ் கன்டினியூவா வந்துட்டு இருக்கும். இன்னும் மந்த் எண்டுல வரும். மந்த் ஸ்டார்ட்டிங்ல வராது. மந்த் முடியிறப்ப அது மாரி வந்து வந்துரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பெருசா ஒண்ணும் நமக்கு அப்டேட்ஸ் அதில வந்து எதுவும் ஆவாது. சின்ன சின்ன பக்ஸ் தான் வந்து அதில வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பிரச்சனை இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐல என்ன இவங்க புதுசா குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மேபி மேக்ஸிமம் எதுவும் இருக்க வாய்ப்பில்ல. ஏன்னா, எல்லாருமே ஒரே இத தான் வந்து திருப்பி திருப்பி போட்டுருக்காங்க. இந்த கூகுளோட வந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் தான் வந்து பேர மாத்தி சில இதில வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதில என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில அப்படியே வந்து குடுத்துருக்காங்க ஏஐ இரேசர். ஸோ ஏதோ ஒண்ணு மார்க் பண்றோன்ற பட்சத்தில அது வந்து இரேஸ் ஆயிடும். நெக்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணி இரேஸ் பண்ணிக்கலாம். ஏஐயோட சூப்பர் டாக்குமெண்ட் அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அத டாக்குமெண்ட்டா மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். ஸோ இதெல்லாமே காமனான ஃபீச்சர்ஸ் தான். சர்க்கிள் டூ சர்ச்ன்றது கூகுள்லேருந்து வர்றது. ஸோ சர்க்கிள் பண்ணா நம்ம வந்துச்சு இத வந்து இது பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இது வந்து ஏஐ நோட் அசிஸ்டன்ட்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏதாவது நம்ம கிளாஸோ இல்ல ஃபோன் பேசுறப்பயோ அத ரெக்கார்ட் பண்றத டெக்ஸ்ட்டா மாத்துனா அது வந்து மாத்தி குடுத்துரும். ஏஐ கிரியேஷன்னு சொல்லுவாங்க அது பேரு. இதான் இதில ஏஐல குடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸு. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு மல்டி ரேட்டர் சர்டிஃபிகேட்டுமே இருக்காம். ஸோ இதோட அ பார்ட்ஸ் எல்லாம் பக்காவா ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரிஜிடான பாடியா இருந்துச்சுன்னா, இந்த சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். ஸோ ஒண்ணுமே இல்ல ட்ராப் பண்றப்ப நமக்கு உள்ள வந்து ஹாலோவா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து ஃபோன் வந்து சுக்குநூறா அதாவது உடைஞ்சிரும். ஸோ இது வந்து நல்லா ரிஜிடா வந்து நம்ம ஃபுல்லா பேக்கடா குடுக்குறப்ப, ஸோ ட்ராப் ஆகுறப்பயும் அந்த அளவுக்கு வந்து நமக்கு எஃபெக்ட் எதுவும் இருக்காது. ஸோ அந்த மாரி ஒரு சர்டிஃபிகேட் தான். இதில வந்து ஓப்போ நம்ம சொல்லவே தேவையில்ல. நெறைய வந்து சம்பவம் பண்ணியிருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு ஃபோன் மாடல் சொல்ல வேணாம். நெக்ஸ்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஐக்யூவோட Z சீரிஸ்ல வருது இந்த ஃபோன் ஓகேவா? Z9s Pro, Z9s, Z9, Z9 லைட்டு அப்படின்ட்டு நெறைய ஃபோன் நீங்க பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ஒரு ஃபுல்லி பேக்டு ஒரு 5G ஃபோனா வந்து வந்த Z மாடல் எல்லாமே. ஸோ 5Gல எந்த ஒரு இதுவும் இல்லாம இருக்கும். இதிலேயே Z சீரிஸ்ல 110 கேவ்லயும் இருக்கு, 120 கேவ்லயும் இருக்கு, 130 கேவ்லயுமே இருக்கு. ஸோ நீங்க வாங்கி வந்து எது வேணும்னு சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஓகேவா? இப்போ வந்து இந்த ஃபோன் தான் வந்து லான்ச் ஆகப்போகுது. லான்ச் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு இருந்துச்சுன்னா, நான் கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். வந்து செக் பண்ணி வந்து வாங்கிக்கங்க. அண்ட் தென் ஐக்யூவோட சர்வீஸ் சென்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நல்ல ஒரு சர்வீஸ் இருக்கும். பட் என்ன டிஸ்ப்ளே ரேட் அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஹெவியா இருக்கும். ரெட்மி கம்பேர் பண்றப்ப. பட் ஒர்த் தான். ஏன்னா வந்து குவாலிட்டிய பொறுத்தவரைக்கும் டிஸ்ப்ளே குவாலிட்டி என்னவோ அதுக்கேத்த பிரைஸ் தான் வந்து நமக்கு பிரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதில வந்து ஒரு 40 மில்லியன் பிளஸ் யூசர்ஸ் வந்து குளோபலி இருக்காங்களாம். ஸோ இவங்களோட கம்யூனிட்டில நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களையுமே புது ஃபோன் லான்ச் ஈவென்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறையா வந்து குடுப்பாங்க. யார் வேணா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். காமன் பெர்சனா இருந்தாலும் பரவால்ல. நீங்க ஐக்யூ ஃபோன் யூசரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இவங்க கம்யூனிட்டி யூசர்ல யார வேணா ஜாயின் பண்ணிக்க முடியும். பட் ஐக்யூ ஃபோன் யூஸ் பண்றவங்களுக்கு, அவங்க ஒரு ஐக்யூ கம்யூனிட்டிலேருந்து ஒரு கோட் குடுப்பாங்க. ஸோ அத வச்சு நீங்க நெறைய ஈவென்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது இல்லாம கேம் ப்ளே பண்றவங்களுக்குமே இவங்க வந்து நெறைய டோர்னமெண்ட்ஸ்லாம் வச்சு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலயுமே நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நெறைய மணிய வந்து எர்ன் பண்ண முடியும். அண்ட் தென் கண்டிப்பா வந்து இதோட பிரைஸ் வந்து அண்டர் ஒரு 20Kக்குள்ள தான் வந்து வரப்போகுதுன்னு நெனைக்கிறேன்.
அண்ட் இந்த ஃபோனுக்கு வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்போட சூப்பரான கேமரா குவாலிட்டியோட டிஸ்ப்ளேவும் சூப்பராக கொடுத்து ஸ்னாப்ட்ராகனோட வந்து வருது 7 Gen 3யோட. ஸோ நல்ல ஒரு ப்ராசஸரோட நல்ல ஒரு அவுட்புட்டோட வந்து இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது. இந்த ஃபோனுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட்டோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.